இல்லை என்று உருகினே உயிரிலே உன் பெயரை எழுதினே அருகிலே இல்லை என்று உருகினே மலையே செம்பருத்தி மலையே அழகிறேன் என்று ஒரு முடிவிலே என் அன்பே என் நெஞ்சே என் ஆசை வீடென்பே கால் மனதின் பாரமே தேரும் கரிதும் கூடுமே நாளை விடியும் நேரமே நதியில் என்னுடல் மிதக்குமே ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே பார்வையார் கடனோ கொஞ்சமே மனதினை தந்திவிட துடிக்கிறேன் விழிகளில் துன்பமதை வடிக்கிறேன் மனதினை தந்திவிட துடிக்கிறேன் விழிகளில் துன்பமதை வடிக்கிறேன் மனதினை தந்திவிட துடிக்கிறேன் விழிகளில் துன்பமதை வடிக்கிறேன் நதியிலே உன்னுடனே குதிக்கிறேன் என் அன்பே என் நெஞ்சே என் ஆசை வீடென்பேன் காதல் கனவாய் போனதோ காணல் நீராயானதோ வா வா உயிரே ஓடிவா வாசல் திறந்தேன் வாழவா ஓ ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதா கடனும் கொஞ்சமே ஐயோ அடவா எந்த ஒரு தவறும் செய்யாத குற்றத்திற்கு எனக்கு இரு பார்வைகளை எடுத்து விட்டால் வஞ்சிக்கு வெல்விழி நான் இரு விழிகளும் இல்லாமல் திரிந்து கொண்டு வருகின்றேன் எனக்கு எப்பேற்பட்ட நிலைமை என்றால் என்னுடைய மாமாக்கு எப்பேற்பட்ட நிலைமையாயிருக்கும் மாமா நீங்க எங்க இருக்கின்றீர்கள் இந்த வைரத்தை நீங்கள் பார்க்க வர மாட்டீர்களா மாமா ஆசை வச்சே உம்மேலே மச்சாரளி வச்சே கொள்ளையிலே ஆதரிச்சா நல்லதையா அங்கு அரளிவதே உள்ளதையா அரளிவதே உள்ளதையா ஆசை வச்சே உம்மேலே உம்மேலே ஆசை வச்சே நல்லதையா அங்கு அரளிவதே உள்ளதையா அரளிவதே உள்ளதையா ஆசை வச்சே உம்மேலே உம்மேலே என்னடா டேய் திரும்பி பாரு
சரிதான். ஆமா இல்லையடா, பார்த்தா தேடி அனுப்புறேன், இல்லை கட்டி போட்டு வைக்கிறேன். சரி சொல்றேன். ஐயா, எனக்கும் இருவினை கட்டு விட்டதையா, எனக்கும் கண் பார்வை கட்டு விட்டதையா. ஐயா, ஆமா, நீங்கள் யார்? எனக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. எனக்கு நான் ஒரு அனாதை ஐயா, நான் ஒரு அனாதை ஐயா. ஐயா, அது மட்டும் கிடையாது. நான் யார் என்று தெரியுமா? என் நாட்டு மன்னருக்கு தங்கை மகள் நான். ஆமா, என்ன நிலைமையா? அன்றொரு நாள் எனக்கு திருமணம் ஏற்பாடு நடந்தது. அப்போது வேல்விழி என்ற ஒரு வஞ்சிகை வந்து அந்த திருமணத்தையே நிறுத்தி விட்டார். என்னவென்று என்னுடைய கணவர் வந்து அவருடைய கற்பியை கடத்தி விட்டாள் என்று திருமணமே நிறுத்திவிட்டால், அப்பொழுது அவள் வந்து இந்த அரண்மனையிலே நீ இருக்கக்கூடாது, இந்த அரண்மனை விட்டு சென்று விடு என்று உரைத்தாள். என்னால போக முடியாது, நீ யாரடிக்கு என்னை போக சொல்வதற்கு என்று உரைத்தேன். அப்பொழுது என்னை சாட்டிக் கொண்டு வேட்டையாடி அவளும் என் நாட்டு காவல்காரன் இருவரும் சேர்ந்து கொண்டு என்னை அடி அடி என்று அடித்து எனக்கு இரு பார்வைகளை எடுத்து விட்டார்கள். ஐயா, ஐயா, அது மட்டுமா? எனக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால்
என்னுடைய மாமாக்கு எதனிடம் என்று ஒண்ணுமே பெறவில்லை ஐயா. அப்படியா? என்னுடைய மாமாவை நான் சந்திக்க வேண்டும். அவரை தேடிக்கொண்டே போகலாம். அத்தா பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம்பானிலே யாவும் புது ஊர்வலம் நாளை நம்பானிலே யாவும் புது ஊர்வலம் கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி நாளை உன்னோக்கிலே வாழும் என் ஜீவனி நாளை உன்னோக்கிலே வாழும் என் ஜீவனி கண்மணி கண்மணி. ஐயா இப்போதே என்னுடைய காலனை தேடிக்கொண்டே போகலாம் ஐயா. அப்படியே ஆகட்டும் ஐயா. செய்யாத குற்றத்துக்காக நினைக்கின்ற நிலைமையா அண்ட
பெற்றவரல்லவா இனியவளே நீயல்லவா உங்களையே போட்டு கட்டி நடந்துவிட்ட கதை சொல்லவா இதே கிராமத்தைச் சேர்ந்த முருகன் ஐயா அவர்கள் அதிமுக கிளை செயலாளர் முருகன் ஐயா அவர்கள் மன்றத்தினை பாராட்டி 500 ரூபாய் அன்பளிப்பாக தந்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி நாடக மன்றத்தின் உரிமையாளர் மற்றும் ஆசிரியர் முத்து ஐயா அவர்கள் எங்கள் மன்றத்தினை பாராட்டி 1000 ரூபாய் அன்பளிப்பாக தந்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். மணமேடை போட சொன்னேன் மங்களமில்லை, மணமகளை காண வந்தேன் குங்குமமில்லை. அல்லாஹ் வாங்க போனேன், ஊர்வலம் போகேன், நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. அல்லாஹ்க்கு வாங்க போனேன், ஊர்வலம் போகேன், நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக.
அழுது கொண்டு செல்கின்றார். தெரியலையேம்மா. அவர் யார் என்றே தெரியவில்லை. குரலை ஏறி கேட்கணும். ஆமாம் ஐயா. உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன. உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்தேன் மறைந்ததென்ன. உன் ஈரம் எந்தன் காலில் விழுமா, உன் வானம் எந்தன் பக்கம் வருமா, கங்கை எந்தன் வாசல் வருமா, வெயில் காலம் நீரோடம் செல்லுமா. உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்து மறைந்ததென்ன. நீ தொடினாய் அடிவானமாய், நான் வந்ததும் தொலைவாயினாய். நீ தொடினாய் அடிவானமாய், நான் வந்ததும் தொலைவாயினாய். மழைச்சோலையில் குமிழாகினாய், இருள் புதரே கனவாகினாய். என் தூரத்தில் நீ மை ஓரத்தில் வருவாயா, என்னை ஒரு முறை தொடுவாயா. உயிரே 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 அழைத்ததென்னே, ஓசை கேட்டு ஓடி மறைந்ததென்னே. காற்றெங்கிலும் முழுக்கிட்டனை, கண்ணீரிலே ஆராதனை. காற்றெங்கிலும் முழுக்கிட்டனை, கண்ணீரிலே ஆராதனை. நாட்டேன் எல் கண்ணனை, இரு சூதனே என் கண்களை. நான் இருந்து மறையவில்லை, இங்கே பேருந்து மறையவில்லை, நான் இருந்து மறையவில்லை. உயிரே உயிரே அழைத்ததென்ன, ஓசை கேட்டு ஓடி வந்து மறைந்ததென்ன. நீலம் எந்தன் காலில் விழுமா, உன் வானம் எந்தன் பக்கம் தருமா, கங்கை எந்தன் வாசல் வருமா, வெயில் காலம் நேரோடத்தில் வா. ஐயா யாரையா நீங்கள்? ஐயா 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 பைரமா, என்னுடைய மாமா குரல் போல் கேட்கின்றது. மாமா 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 மாமா. என் கதையை சொல்ல வேண்டுமென்றால் கல்லும் கரையும் அம்மா, கல்லும் கரையும். எப்பேற்பட்ட சோதனை எல்லாம் சந்தித்தேன் பார்த்தாயா. உன்னை பார்க்க முடியாது நினைத்தேன், இன்று பார்த்து விட்டேன். மாமா உன்னை பார்த்தவுடனே அம்மன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக் கொண்டேன். அப்படி அம்மனை வணங்கலாம். அப்படியாகட்டும் தாயே. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு, பூவாடை காரியம்மா ஆடி வந்திடம்மா. குளிக்க வர சொல்லிக்க
மலையூரில் கோவில் கொண்டே என் அந்தாளை ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றோம் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா